நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐயனார் துணை சீரியலில் சில விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் காமிச்சு வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடைய வேண்டிய மர்மங்கள் வேறு இருக்குது. இப்போ நிஜமாவே வந்து நடேசன் தான் வந்து அந்த கொலை பண்ணார் அதனுடைய முதல் மனைவியை, என்ன கதை அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிற வரைக்கும் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நிலா ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்து இது நமக்கு ஒத்து வராது, ஏன்னா தீச்சட்டியில் எடுக்க சொல்கிறாங்க, இது எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் கார்த்திகா தன்னுடைய குடும்பத்துக்காக எடுக்கணும், அது வலிச்சாலும் பரவாயில்லன்னு முடிவு எடுக்க. அது வந்து நம்பிக்கை எனக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்து அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம், இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும், இந்த குடும்பம் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதனால் வந்து சேரனுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம், இந்த விஷயத்தை பண்ணி ஒரு பரிகாரத்தை பூஜையை பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்க போகிறாங்களா, இல்லை கடைசி நிமிஷத்தில் அவங்க முடிவெடுத்து போகிறதுக்குள்ளார வந்து பார்த்தா இதான் மேட்ரா, இதெல்லாம் எனக்கு அசால்ட் அப்படிங்கிற மாதிரி சந்தா டப்படப்படப்படன்னு சொல்லி தூக்கிட்டு போக இவன் இந்த வீட்டு பொண்ணே இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்க இந்த வீட்டு பொண்ணாக மாறுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்க போதாம். ஏன்னா ஏற்கனவே கார்த்திகா வேற சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கேடா, கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருக்குது, கட்டி வச்சிடலாம் சேரன் மாமாக்குன்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் தம்தனன்னு சொல்லிட்டு அவங்க தடிக்கு விழும்போது அப்படி தாங்கி பிடிக்கிற காட்சிகள்லாம் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சு வேறு. ஸோ இப்போ சந்தா அண்டு சேரன் ஜோடி எப்படி வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சந்தா ஒரு மாதிரி க்யூட்டாக நடிக்கிறாங்க. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக எக்ஸ்பிரஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு, இப்போ அழகாக நடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய அந்த ஹிந்தி பேசுகிறதும் மற்றவங்களுக்கு அது புரியாதெல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாகவும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபன்னான வைபை எப்படி மாற்ற போகிறாங்க, இங்கேயே கல்யாணம் நடந்துட போதா, அதுக்கப்புறம் தான் வந்து வானதி என் பாண்டியன் கல்யாணம் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி இருக்குது, அந்த கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பற்றிலாம் உங்களுடைய கருத்து என்ன, எந்த ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம இடம்பொருள் நவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.